கதை சொல்ல போறேன். என்ன என்ன கதைனாக்கா, ஒரு கோயில், அமெரிக்காவில் ஒரு கோயில் இருந்துச்சு. அந்த கோயில் ஃபுல்லா ஜெயின்னு கூட்டம். சரியா? ஞாயிற்றுக்கிழமைனாக்கா ஒரு 1000-1500 பேர் வருவாங்க அந்த கோயிலுக்கு. சரியா? எத்தனை பேர் வருவாங்க? 6,500 பேர் வருவாங்க. கூட்டம் பயங்கரமா இருக்கும். என்ன, அந்த கோயில்ல ஒரு அம்மா இருந்துச்சு. அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு. வந்து அந்த அம்மா பாஸ்டர் சொல்லிச்சு, ஐயா எனக்கு இந்த கோயில் பிடிக்கல. என்னது, இந்த கோயில் பிடிக்கல, நான் இந்த வாரம் தான் கடைசி இங்க வர்றது. அடுத்த வாரத்துல நான் என்ன பண்ண மாட்டேன், இங்க வரமாட்டேன், நான் வேற கோயிலுக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அவருக்கு ஒரே ஷாக் ஆகிட்டாரு. அவருக்கு முன்னாலே 1500 பேர் இருக்காங்க. நீ வந்தாவா வரலன்னா போ, இருந்தாலும் என்ன பண்ணணும், ஒரு ஆட்டுக்குட்டி வீணா போக கூடாது. அதனால என்ன பண்ணாரு, ஐயோ என்னம்மா ஆச்சு, ஏமா இப்போ சொல்றேன் அப்படின்னு. ஆக்சுவலி இங்க வந்தாக்கா இந்த கோயிலுக்கு என்னவா, அங்க ஒரு கேள்வி உட்காந்து தூங்குது, இங்க ஒரு கேள்வி உட்காந்துட்டு என்ன பண்ணுது, போன் பார்த்துக்கிட்டு இருக்குது. இந்த புள்ள ஒண்ணு போன்ல விளையாண்டுக்கிட்டு இருக்குது. என்ன, ஒரு புள்ள என்ன பண்ணுச்சு, போன்ல டிவி பார்த்துட்டு இருக்குது. என்ன, இந்த ஆண்கள் என்ன பண்றாங்க, கோயில் முடிச்சு எந்த பாருக்கு போலன்னு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எனக்கு என்ன இருக்கு, ரொம்ப டிஸ்டர்பா இருக்குது. கோயிலுக்கு நான் என்ன பண்ணணும், ஆண்டவர் யோசித்து ஆண்டவரை நினைச்சு நான் ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணணும். இங்க என்னது ஒரே டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. இது போல கோயிலுக்கு நான் வரமாட்டேன் இனிமேல் அப்படின்னு பார்த்து சொன்னாரு. இனி நீ வர வேண்டாமா, ஆனா இன்னைக்கு மட்டும் நீ ஒரு காரியம் பண்ணு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரா, சரி சரி சார், என்ன சொல்றீங்களோ நான் செய்யறேன் பாஸ்டர் அப்படின்ட்டா. சரி, நான் என்ன பண்ணாரு, இது போல ஒரு டம்ளர் எடுத்தாரு, நான் ஒரு கப் எடுத்தாரு. இந்த ஃபுல்லா தண்ணி ஊற்றினார். ஃபுல்லா கப்பில் தண்ணி ஊற்றி இப்படி கொடுத்து, என்ன இப்படியே வச்சுக்கோ, என்ன இப்படியே வச்சு நீ என்ன பண்ணணும், இப்ப சொன்ன பத்தியா அந்த வாரத்தில் யாரும் உட்காராதுங்க, அப்படியே ஒரு 3 ரவுண்டு போயிட்டு வா பார்க்கலாம் அப்படின்ட்டாரு. என்ன, தண்ணி ஃபுல்லா இருக்குது, என்ன ஃபுல்லா இருக்குது, ஒரு சொட்டு கூட நீ ஊற்றக்கூடாது. ஒரு சொட்டு ஊற்றினாலும் நீ அடுத்த வாரம் இங்க வந்தாகணும். ஆனா ஒரு சொட்டு கூட நீ ஊற்றலன்னாக்கா நீ என்ன பண்ணலாம், அடுத்த வாரத்துல இந்த கோயிலுக்கு வர வேண்டாம், நீ பாட்டு போகலாம், இங்க வரலாம் அப்படின்னு. இந்த அம்மா என்ன பண்ணுது, எடுத்துட்டு அப்படி போகுது. ஒரு ரவுண்டு முடிச்சது, 2வது ரவுண்டு முடிச்சது, வேர்த்து விறுவிறுத்து இருக்கு. என்னது, இந்த கோயிலை விட்டு என்ன பண்ணணும்னு நினைச்சோம், போகணும்னு நினைச்சோம். இது எப்படியாவது என்ன பண்ணணும், முடிச்சிடணும், அடுத்த வாரத்துல இந்த கோயிலுக்கு வரக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுறோம். அந்த கப்பை வச்சுட்டு 3 ரவுண்டு வந்துச்சான். 3 ரவுண்டு வந்தாக்கா முடிச்சது இங்க நிற்கும் போது வேர்த்து விறுவிறுத்து டயர்டா நான் கூட முடிச்சுட்டேன் அப்படின்னு பார்த்து நான் சொல்ற ஊழியர் விசுவாசத்துல கை தட்டுக்க போய் நல்லா அப்படிதான் கை தட்டினாங்க. என்ன, சரி, இந்த கப்பு வச்சுட்டு நல்லா சுத்தி வந்த சந்தோஷம். இப்ப தூங்குறவங்க எத்தனை பேர் நீ பார்த்த சொல்லு பார்க்கலாம், யார் யாரெல்லாம் இப்ப தூங்கி இருந்தாங்க சொல்லி பார்க்கலாம். நான் கவனிக்கல சார், என்னது நான் கவனிக்கல. யார் எல்லாம் போன்ல விளையாண்டு இருந்தாங்க சொல்லு பார்க்கலாம். நான் கவனிக்கல. யார் எல்லாம் போன்ல டிவி பார்த்துருந்தாங்க சொல்லு பார்க்கலாம். 2 தடவை கவனிக்கலன்னு சொல்லிவிட்டல, 3வது தடவை நீ கேட்டேன்னு அதை தான் நான் சொல்லுவேன். நான் கோவம் வர மாதிரி பேசாத பாஸ்டர், நான் எதுவுமே கவனிக்கல. நான் என்ன பண்ணேன், நான் இந்த தண்ணியில ஒரு சொட்டு கூட கீழே சொட்ட கூட அதுலதான் நான் குறியா இருந்தேன். நான் யாரு பேசுனாங்க, யாரு தூங்குனாங்க, யாரு போன்ல விளையாண்டாங்க, யாரு பாருக்கு போறதை பற்றி பேசுறாங்கன்னு ஒரு கருமாந்திரம் எனக்கு தெரியாது. ஏன் எல்லாம் இங்க இருக்கு, புரியுதா நான் சொல்றது? அப்ப கோயிலுக்கு வரவங்க என்ன பண்ணணும், இந்த தண்ணி ஒரு சொட்டு கூட கீழே ஊத்தாதபடி பாக்குற மாதிரி என்ன பண்ணணும், உன் போக்கஸ்ல எங்க இருக்கணும். ஆமா, நீ மனுஷனை பார்த்தா என்ன பண்ணுவ, ஆமா, நீ இந்த தண்ணி எடுத்துக்கிட்டு அங்கிருந்து வரும்போது அடுத்த வாரத்துல என்ன பண்ணணும், நீ உன் கையில ஒரு தண்ணி டம்ளர் இருக்கதை நினைச்சிட்டு வரணும். ஒரு தண்ணி டம்ளர் ஃபுல்லா இருக்கதை நினைச்சிட்டு வரணும். இங்க உட்காந்து என்ன பண்ணணும், நீ ஒன்னதான் நீ நினைக்கணும். அங்க பாரு, அது ட்ரெஸ் பண்ணி இருக்கிறத பாரு, அது பூ வச்சிருக்க ஸ்டைல பாரு, அது பொட்டு வச்சிருக்க ஸ்டைல பாரு.
இவர் தாடி வச்சுக்க ஸ்டைல பாரு, பாஸ்டர் அவர் தாடியை பாரு, எவ்வளவு தாடி வச்சுக்கிறார் முஸ்லிம் மாதிரி. அல்ல உனக்கு தேவையில்ல, நீ உனக்கு தேவையானது என்னது? ஆண்டவர். ஆமா, அவர் மட்டும்தான் பார்க்கணும். எல்லாம் செய்வீங்களா அடுத்த வாரத்துல இருந்து? இல்ல இந்த வாரத்துல இருந்தே செய்வீங்களா? செய்வோம். செய்யறவங்கள ஒரு அலையில சொல்லுவாங்க. ஹalleluya. ஏதோ கதை சொல்லுவான்னு பார்த்தா நம்மள வந்து குத்தி காட்டிட்டு போறாரு இவரு. உண்மையா பொய்யா? ஆமா, அந்த இதுதான் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறது. சும்மா நீ வா, ஆண்டவர் ஆசிரியர் எங்க ஆசிரியர் பாரு வந்த, அவர்கிட்ட உடைய போக்கஸ் இருக்கணும். அவர்கிட்ட உடைய போக்கஸ் இல்லைன்னாக்கா வேஸ்ட் நீ வர்றது. ஒரு சோறு வேணா சொல்லு, ஒரு பட்டில நான் வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுறேன் அண்ணா. ஆனா இந்த கோயிலுக்கு வந்து நான் என்ன பண்ணணும்? அவரை மட்டும்தான் என்ன பண்ணணும்? தியானிக்கணும். இங்க வந்து வேற யாரு மேலேயும் தான் இருக்கக்கூடாது. ரைட்டா? சரி, இந்த கதை புரிஞ்சுக்கலாம் ஒரு அலையில சொல்லுங்க. ஹalleluya. சரி.